வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையோ நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரிங்க. சென்செக்ஸ் நான் எந்த டேட்டாவும் உங்களுக்கு தரல, அது நம்ம பார்க்க வேண்டியதில்லை. நம்ம இன்னைக்கு எடுத்த லெவல் அப்படியே நான் ஷோ பண்றேன். இது வேணாம், இதை பத்தி வேணாம். நேற்று நம்ம நிஃப்டி பத்தி மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நேற்று நான் கொடுத்திருந்தபடி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குங்கிறத பார்க்கலாம். மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ்ல இருந்து இன்னைக்கு ரெசன்ஸ் வேல்யூ பிளஸ் வந்து ஒரு ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. ஓவரால் மார்க்கெட்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோட்டலா இந்த இடத்துக்குள்ள மட்டும்தான் இன்னைக்கு ஃபுல்லாவே ரேஞ்ச் பவுண்டா தான் இருந்திருக்குது. பெரிய ட்ரெண்டிங் டேன்னா இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பைரிலாம் நல்லா அடி வாங்கியிருக்கும். எந்த டைம் எந்த இடத்துல நீங்க என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஏன்னா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா புல் ட்ரெண்ட் தான், மார்க்கெட் வந்து புல் ட்ரெண்ட்ல தான் இன்னைக்கு ஃபுல்லாவே ரேலி ஆயிட்டு இருந்தது. ஆனா லோயர் லோ கிடைக்கும் பொழுதெல்லாம் பை அண்ட் டிப் நீங்க வந்து கால் எடுத்துருக்கலாம். பட் அது எல்லா இடத்துலயும் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல வரும்போது நீங்க கால் எடுக்கலாம். இப்ப இந்த பிரேக் அவுட் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பெரிய டார்கெட்டை இந்த இடத்துல போய் அடிச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட்டு பெரிய டார்கெட்டே போகவே இல்லைங்க. நிஃப்டியில போய் செக் பண்ணி பாருங்க தெரியும். அதாவது இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்ல போய் பாருங்க, அப்பதான் ஈஸியா உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே இறங்கவும் திரும்பவும் மேலே போகவும் ஒரே ரேஞ்சுக்குள்ள மட்டும்தான் இன்னைக்கு மார்க்கெட் இருந்ததுங்க. சைட்வேஸ் மார்க்கெட்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெரிய ட்ரெண்டிங் மார்க்கெட்ல கிடையாது. புட்டுலயும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது. ஏன்னா இன்னைக்கு ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால கீழே வரும்போது புட்டுலயும் ஒரு 50 பாயிண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கேப்சர் பண்ணிருக்க முடியும். பார்ப்போம் அதை நம்ம எப்படி எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் லெவல்ல செக் பண்ணிடலாங்க. நேற்று நம்ம கொடுத்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம் 23,450 கால் ஆப்ஷன் 165 ரூபாய்க்கு மேலேன்னா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு கீழே ஓப்பன் ஆகி கீழே வந்தாலும் திரும்பவும் சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஒரு டைம் க்ளோஸ் வச்சுட்டாலே நீங்க தைரியமா இந்த 165 என்ட்ரி எடுத்தீங்கன்னா 188 டார்கெட்டுங்க. ரொம்ப சிம்பிள். ஆனா 144க்கு கீழே போய் க்ளோஸ் வச்சாதான் நீங்க வந்து எக்ஸிட் ஆகணும். அந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமா கொடுக்காதீங்க. இந்த இடத்த நீங்க என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 188 டார்கெட் தாராளமா போடலாம். திரும்பவும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 123 ரூபா சப்போர்ட்ல வந்து என்ட்ரி எடுத்துட்டு திரும்பவும் 188 ரூபா, அதே 188 ரூபா போனதுதான் ஓவரால் மார்க்கெட்டோடைய இன்னைக்கு பொசிஷன். ஒன்றும் பெரிய லெவல் எல்லாம் இல்லைங்க, அப்படியே ஒரே ரேஞ்சுக்குள்ளதான் இருந்தது. இதே 23,250 புட் ஆப்ஷன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலே 144 ரூபாய் ட்ரிகர் பண்ணி தான் கீழே இறங்குச்சு. இதுலலாம் நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும், நான் சொல்றேங்க. இங்கிருந்து மார்க்கெட் திரும்பவும் கீழே இறங்குச்சு. லோ வந்து நேற்று லோ விட்டு கொடுக்கல. லோல இருந்து ஒரு சின்னதா ஒரு புல் பேக் வந்து புட் ஆப்ஷன்ல கிடைச்சது. இது வந்து பாத்தீங்கன்னா 125 வரைக்குமே இன்னைக்கு போயிருந்ததை நீங்க பார்த்துருக்க முடியும். அகெயின் எண்ட் ஆஃப் த டைம்ல திரும்பவும் புட்டை முடிச்சுட்டாங்க. சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு லெவல் எடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 23,350 காலும் 400 புட்டு எடுத்திருந்தோம். இந்த வேல்யூ வேணாம், சாரி, இது எல்லாமே வேலை செய்யுங்க. ஆனா எக்ஸாக்டா வந்து அழகா ரிவர்சல் எந்தெந்த இடத்துல ரிவர்சல் ஆகும் எல்லாத்தையுமே இது காமிக்கும். ஒரே நிமிஷம், இது வேண்டாம். இதுக்கு பதில் நம்ம எப்பவும் பார்க்குற ஆட்டோ பிரேக் அவுட் மட்டும் செக் பண்ணுவோம். அதுதான் உங்களுக்கு கிளாரிட்டி தரும். ஆட்டோ பிரேக் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் லைனுக்கு மேலே க்ளோஸ் வச்சது 951. அங்கிருந்து பர்பிள் வந்து டார்கெட்டு 213 டு 255ங்க. திரும்பவும் 213 டு 255. இதே ரேஞ்சை கிராஸ் ஆகும் பொழுது எல்லாம் மார்க்கெட் வந்து கால் சைடு மட்டும் நல்ல என்ட்ரி கிடைச்சிக்கிட்டே இருந்தது. அகெயின் பாருங்க, இந்த பர்பிளுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டு திரும்பவும் மேலே போனவன் இந்த இடத்துல நியர்பையா வந்துட்டு என்ட்ரி எடுத்தான். நியர்பை அதே ஆப்போசிட்ல ஒரு பர்பிள் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளாக், சாரி, இது லைன் இல்ல. புட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 297ங்க. 297ல இருந்து அழகா வந்து 132 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் நீங்க நம்ம எக்ஸல் வேல்யூவே இன்னைக்கு 128ங்க. ஆனா இங்க 132ல வந்துட்டு ஒரு புல் பேக் 164. எகெயின் வருது 128க்கு கீழே வந்துட்டு திரும்பவும் 128க்கு உள்ள வந்துச்சு. அது வந்து 197 போய் ரீச் ஆயிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் இங்க புட் ஆப்ஷன்லயும் கிடைச்சிருந்தது. மார்க்கெட் இன்னைக்கு டபுள் சைடு மூமெண்ட்டும் நல்லாவே கிடைச்சிருந்தது, பார்த்துருக்க முடியும். ஸோ இதுல இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேற. நான் இன்னைக்கு லெவல்ஸ் ஷேர் பண்ணல. இது நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம்.
இது நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும். அதுலயே பை கொடுத்துரும். பை வந்தா நீங்க பை எடுக்கிறீங்க. 253ல பை 468 500 வரைக்கும் போயிருந்தது. ஓகே, அவ்வளவு நமக்கு தேவையில்லை. பட் இருந்தாலும் இந்த மாதிரி இது நீங்க ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இதுல புட் ஆப்ஷன்ல பாருங்க 78 ரூபாய்க்கு வந்துட்டு திரும்ப ரிவர்சல் 161, திரும்ப லோயர் லோ தான் ஃபார்ம் ஆயிட்டே இருந்ததுங்க. நீங்க எத்தனை முறை பார்த்தீங்கன்னாலும் தெரியும். லோயர் லோ ஃபார்ம் பண்ணது திரும்ப ஒரு ஹை எடுக்குது, திரும்ப கால் இருக்கிறவங்க எல்லாத்தையும் துரத்திட்டு எகெயின் வந்து புட்டு போனதுதான் வந்து புட்டு சுத்தமா முடிச்சுட்டாங்க இந்த ஸ்ட்ரைக். ஓகே, நாளை மார்க்கெட் பார்த்துடலாங்க. நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு ஒரு பிரைஸ் லெவல் கொடுத்தேன் பாருங்க. அதாவது 23,268ங்கிறது இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவல்னு கொடுத்தேன். இந்த லைன்ல ட்ரிகர்லாம் ஆச்சுன்னா இதுக்கு கீழே எல்லாம் போக வாய்ப்பே இல்லைங்க. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், கீழே பண்ணாலும் அப்படித்தான். ஒரு ஸ்ட்ரைக் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ட்ரிகர் பண்ணிட்டு கீழே இறங்குச்சுன்னா புட் ஆப்ஷன் பை பண்ணிடணும். புட் ஆப்ஷன் சைடு தான் போகும்னு அர்த்தம். இதுவே இங்க ட்ரிகர் பண்ணிட்டு மேலே போன மார்க்கெட் திரும்ப கீழே இறங்கவே இல்லை. அதுல ஒரே ஒரு இடம் மந்த்லி லெவல் ப்ளூ லைனுக்கு மேல இப்ப சஸ்டெயின் ஆயிட்டு திரும்ப இங்க போகுது. இன்னைக்கு வந்திருக்கிற லோ வந்து பாத்தீங்கன்னாலும் வீக்லியுடைய சப்போர்ட் லெவல்ஸ் தான் இதெல்லாம். அதாவது 23,252. அதாவது இது வந்து பர்பிள் லைன் வீக்லியோடது, இது வந்து கிரீன் லைன். இங்கிருந்து சப்போர்ட் எடுத்தது. புல் மார்க்கெட்ல தான் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பார்ப்போம் நாளைய ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத. நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 57 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்குங்க. 57 புள்ளிகள் அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு. நாளைக்கு இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவலுங்கிறது 23,332ங்க. இப்ப மார்க்கெட் இருக்கிறது 438. இன்னொரு 100 பாயிண்ட் கீழே வந்துட்டு போனா அவ்வளவு இதே மாதிரி ட்ரிகர் ஆயிருந்தது அப்படின்னா திரும்பவும் இங்க வந்துட்டு திரும்ப மேல போக வாய்ப்பா இருக்கலாம். கீழே க்ளோஸ் வச்சதுன்னா மார்க்கெட் திரும்ப டவுன் சைடு நோக்கி போக ஆரம்பிக்கலாம். டவுன் சைடு நாளைக்கு போனா அது எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா அதிகபட்சமா 23,162ங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ரேஞ்ச் அப்படியே இன்னைக்கு கம்மியா தான் ரன் ஆயிருந்தது. அதனால உங்களுக்கு டிஸ்டன்ஸ் குறைஞ்சுக்கிட்டே இருக்குங்க. 23,132. அதே போல இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஹை வந்து 23,578ங்க. இப்ப இருக்கிற லெவல் அப்படியே போட்டுக்கலாம். இதுக்கு வந்து கீழே பாத்தீங்க அப்படின்னா பஃபர் பாயிண்ட் 23,548ங்க. இது ஏதாவது கேப் அப்பால ஓப்பன் ஆச்சு அப்படின்னா திரும்ப புட்டை பை பண்ணிட்டு இருக்காதீங்க. பார்க்கலாம், ஏதாவது கேப் அப்போ கேப் டவுனும் ஆகும் பொழுது இந்த லெவல் வரும்ட்டு புட்டை எடுத்து வைக்காதீங்க. ஓவரா எக்ஸைட் ஆகி மேலே நிற்கும் போது திரும்ப இங்க வந்து நிக்கணுங்கிற அவசியம் மார்க்கெட்டுக்கு கிடையாது. நியூட்ரலா ஓப்பன் ஆனாலோ அல்லது கீழே வந்து ட்ரிகர் பண்ணிட்டு போனாலோ திரும்ப கீழே வராது. கீழே க்ளோஸ் வச்சாதான் திரும்ப கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகளா இருக்கு. சரிங்களா? அப்ப 23,578ல இருந்து 23,132 வரைக்கும் நாளைய ரேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கு. இது கொஞ்சம் லாங் டைம் ஃப்ரேம்ல வச்சு மார்க்கெட்டை நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்க. நான் கொடுத்துருக்கிற லெவல்லாம் எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? இதெல்லாம் வீக்லி லெவல்ஸ். இங்க இருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்னும் புல் மார்க்கெட்ல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிறது வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. லோயர் லோ பிரேக் அவுட் எடுத்து பழகுங்க. நாளைக்கு நம்ம வச்சிருக்கிற ஸ்ட்ரைக் பிரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 23,400 கால் ஆப்ஷன் 166 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. 23,600 புட் ஆப்ஷன் 266க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்க. ஸோ இந்த வேல்யூ படி நீங்க மூவ் பண்ணுங்க. நாளைக்கு காலையில செஷன் ஒரு சைடு தான் மொமெண்டம் இருக்கும். 11:30 to 12:30 ரேஞ்சில் கொஞ்சம் செக் பண்ணுங்க, ஏதாவது ரிவர்சல் கிடைக்குதா அப்படிங்கிறத. என்ன ரேஞ்சில் இருக்கோ அந்த ரேஞ்சை வந்து நீங்க எந்த ட்ரேடுமே எடுக்கலைனாலும் வந்து என்ட்ரி எடுத்துட்டு போகும்போது ரீடெஸ்ட் எடுத்து அந்த இடத்துல உள்ள போற மாதிரி பாருங்க. சரிங்களா? ஓகே, இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.